ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு செல்லையே முத்தழகையும் சரவணனையும் அவங்களோட அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு பூமி அவங்களை கூட்டிகிட்டு வந்தா முத்தழகு மீனாட்சி பாப்பாவை நினச்சி ரொம்பவே வருத்தத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களோட மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்காக பூமி அவங்களுக்கு கார் ஓட்டெல்லாம் சொல்லித்தராங்க. அதனால அவ்வளோ நேரம் மீனாட்சி பாப்பாவை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்த முத்தழகு பூமி கூட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கார் கற்றுக்கிட்டு ஒரு வழியாக திக்கி தண்ணறி அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கமும் மீனாட்சியை தன்னோட பாப்பா நினச்சிட்டு இருக்க தினமும் மீனாட்சி ரொம்பவே பசியில் இருப்பா. இப்போ முத்தழகாக்கா வேற வீட்டில் இல்லை. அவங்க இருந்திருந்தா கண்டிப்பாக அவங்க பாப்பாவோட பசியை பொக்கிருக்கிறது மட்டும் இல்லாமல் அவளை அப்பப்போ வந்து கவனிச்சுப்பாங்க. ஆனால் இப்போ இந்த அஞ்சலி பாப்பாவை கண்டுக்கிற மாதிரியே தெரியலையேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கவனிச்சுட்டு உடனடியே வந்து அஞ்சலி கிட்ட குழந்தையோட பசியை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இப்படி ஒரு வேலைக்காரங்க தான் கிட்ட இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுற மாதிரி பேசுறது கொஞ்சம் கூட பிடிக்காம இருக்க அஞ்சலியோ அவங்க கிட்ட எப்பவும் பிள்ளையே ரொம்பவே தென்னாவிட்ட பேசுறது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இருக்க பண திமிரிலையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள செம்மையா அவமானப்படுத்தி முதல்ல இங்க இருந்து வெளியே போன்னு சொல்லிட்டு சொல்ல, ஆனா அப்ப கரெக்டா அங்க வந்த ஸ்வர்ணமோ உனக்கு குழந்தைய பத்தி கொஞ்சம் கூட கவலையே கிடையாது இல்ல, ஆனா முத்தழக பாரு, முத்தழகு போகும்போது கூட உன்னோட குழந்தை பசியில இருக்குமேன்னு சொல்லிட்டு அவளோட தாய்ப்பாலை கொடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு பாட்டில இருக்க பாலை காமிச்சு அதை அஞ்சலி கிட்ட கொடுக்குறாங்க. ஆனா அந்த பாலை வாங்கின அஞ்சலியோ மனசுக்குள்ளேயே செம்ம கடுப்பானது மட்டும் இல்லாம இந்த முத்தழகு இந்த வீட்டை விட்டு போனா கூட அவளோட அதிகாரத்தை என்கிட்ட காட்டிக்கிட்டே இருக்கால, எல்லார் முன்னாடியுமே நான் தான் ரொம்பவே மோசமானவன்றதை நிரூபிக்கிறதுக்காகவே அவ இந்த மாதிரி பாலெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆதங்கப்பட்டு செம்ம கோவத்தோட அந்த பால் பாட்டில தூக்கி எறிஞ்சது மட்டும் இல்லாம ஸ்வர்ணத்துக்கிட்ட அவங்களோட பாலெல்லாம் இனிமே என்னோட குழந்தைக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே பால் பாட்டில் இந்த மாதிரி தூக்கி போட்டதுனால அதுலேருந்து பால் கீழெல்லாம் சிந்தி வீணாயிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஸ்வர்ணம் கோவமே கொஞ்சம் கூட பொறுக்க முடியாம உடனடியா வேற எதை பத்தியுமே யோசிக்காம அஞ்சலியோட கண்ணத்துல பல்லார்னு ஒரு அறைய விடுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க ரெஜினாவும் செம்மையா ஷாக் ஆகுறாங்க. தனமும் அதே ஷாக்ல நின்றுட்டு இருக்க அஞ்சலியும் ஏதோ எதிர்த்து பேசுறதுக்காக வர, உடனே ஸ்வர்ணமும் போது நிறுத்தி, இதுக்கு மேல உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு அப்புறம் நான் உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டேன்னு சொல்லிட்டு உனக்குலாம் தாயா இருக்க கொஞ்சம் கூட தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு அஞ்சலியை திட்டிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கமும் முத்தழகு அவங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சு பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தனியா உட்காரலாம்னு சொல்லிட்டு முத்தழகு உட்காந்துட்டு இருக்கும் போது என்னதான் வெளியே சிரிச்சு பேசினாலும் மனசுக்குள்ள நமக்கு எதுக்காக ரொம்பவே கஷ்டமா இருக்கு, யாரோ கஷ்டப்படுற மாதிரியே தோணுதேன்னு சொல்லிட்டு ஒருவேளை மீனாட்சி பாப்பா பசியில இருப்பாளோ அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்துட்டு இல்ல பசியில இருக்கலாம் வாய்ப்பு கிடையாது, நான் அந்த ஸ்வர்ணாத்த கிட்ட என் பாலை கொடுத்துருக்கல, அதனால கண்டிப்பா அவங்க அந்த பாலை மீனாட்சிக்கு கொடுத்துருப்பாங்க, அவ்வளோ நல்லா பாலை குடிச்சிட்டு அசந்து தூங்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கமும் மீனாட்சி பாப்பா அதே மாதிரி தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா அசந்து தூங்குற மாதிரி தெரியல, ரொம்பவே டயர்ட்ல அப்படியே விழுந்து கிடக்குற மாதிரி தெரியுது. அப்போ கரெக்டா அங்க எல்லாம் இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது தினமும் என்னதான் இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் ரொம்பவே சவுண்டா இருந்தாலும் ஏன் மீனாட்சி பாப்பா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அளவே இல்லைன்னு சொல்லிட்டு நோட் பண்ணவங்க உடனடியா மீனாட்சி பாப்பாவை போய் பார்க்க, அப்போ மீனாட்சி பாப்பா தொட்டில படுத்துட்டு இருக்கிறது தூங்குற மாதிரி இல்லாம மயங்கி விழுந்திருக்க மாதிரி தெரிய உடனே தனம் ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம உடனடியாக ஸ்வர்ணத்துக்கிட்ட இதை பத்தி சொல்ல, உடனே ஸ்வர்ணமும் ரொம்பவே பதட்டப்பட, இன்னொரு பக்கமும் முத்தழகோட பதட்டம் இன்னுமே அதிகமாக உடனடியாக அவங்க பேசாம நம்ம ஸ்வேதாக்கு கால் பண்ணி குழந்தை எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கலான்ட்டு ஸ்வேதாக்கு கால் பண்ணி மீனாட்சி எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்க, உடனே ஸ்வேதாவும் நான் போய் ரூம்ல போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரத்தில் கால் பண்றேன்னு அவங்களோட காலை கட் பண்ணிட்டு மீனாட்சி பாப்பாவை பார்க்கறதுக்காக அஞ்சலியோட ரூமுக்கு வரும்போது இந்த மாதிரி ஸ்வர்ணமும் தனமும் பாப்பாவை ரொம்பவே பதட்டமா பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்களும் ரொம்பவே பதட்டப்பட்டு என்னாச்சு எதுக்காக இவ இப்படி கிடக்குறான்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட இவ எப்போ கடைசியா சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அஞ்சலியும் அவங்க அம்மா ரெஜினாவை பார்க்க, உடனே ரெஜினாவும் அதெல்லாம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, உடனே ஸ்வேதா குழந்தை மயங்கி இருக்க மாதிரி தெரியுது, ஒருவேளை அவ பசியில மயங்கிட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலியும் ரெஜினாவும் செம்மையா பதட்டப்பட ஸ்வர்ணமும் குழந்தைய தூக்கி மடியில வச்சுட்டு அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் என்ன ஸ்வேதா இன்னுமே கால் பண்ணலன்னு சொல்லிட்டு இன்னுமே பதட்டம் ஜாஸ்தியாகிறனால உடனடியா மறுபடியுமே அவங்க ஸ்வேதாவுக்கு கால் பண்ண, ஸ்வேதாவும் முத்தழகு கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியாம இருக்கும்போது பக்கத்துல குழந்தைய மடியில வச்சுட்டு இருக்க ஸ்வர்ணமும் அந்த குழந்தை இருக்கிற நிலைமைய பார்த்துட்டு கஷ்டத்துல குழந்தை இருக்கிற நிலைமைய பத்தி சொல்லி புலம்பி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ இந்த வார்த்தை முத்தழகுக்கு கேட்கவே உடனே முத்தழகு ஸ்வேதா அங்க என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, உடனே ஸ்வேதா மீனாட்சி பாப்பா இருக்கிற நிலைமையை எடுத்து சொன்னது மட்டும் இல்லாம குழந்தை பசியில மயக்கமே போட்டுட்டான்னு சொல்றாங்க. அப்போ இதை கேட்டுட்டு முத்தழகு அவங்களோட உலகமே இடிஞ்சு போன மாதிரி ஷாக்ல உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்வேதா பேசுறதுக்கு எதுவுமே ரிப்ளை கூட பண்ணாம அப்படியே மீனாட்சி பாப்பாவோட நினைப்புல ஸ்டன் ஆகி உட்காந்துருக்க. அப்ப கரெக்டா அங்க வந்த பூமியும் முத்தழகு அப்படி இருக்கிறத பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிட்டு என்னாச்சு முத்தழகுன்னு சொல்லிட்டு அவங்கள தட்டி எழுப்ப பாக்குறாங்க. ஆனா முத்தழகு இருந்த ஷாக்ல மயக்கமே போட்டுறாங்க. உடனே இதனால பதறி போன பூமியும் அவங்க கையில போன் இருக்கிறத பார்த்துட்டு போன் கால்ல யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே ஸ்வேதாவும்
அவங்க தான் இருக்கோன்றத சொன்னது மட்டும் இல்லாம முத்தலகாக்காக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க உடனே பூமி முத்தலுக்கு மயக்கம் போட்டு விழுந்த விஷயத்த சொல்ல உடனே ஸ்வேதா செம்ம ஷாக்கானது மட்டும் இல்லாம இங்க மீனாட்சி பாப்பா இருக்கிற நிலைமையும் பூமி கிட்ட சொல்ல உடனே இதனால பூமியும் ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சீக்கிரமா குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க, நானும் முத்தலகும் அங்க வந்துடுறோம்னு சொல்லிட்டு உடனடியா போனை கட் பண்ணிட்டு மயக்கத்துல இருக்க முத்தலக தெளிய வைக்கிறதுக்காக அவங்களோட முகத்துல தண்ணி எல்லாம் தெளிச்சு தெளிய வைக்கிறாங்க. அப்போ மயக்கத்துல இருந்து எந்திரிச்ச முத்தலகும் மீனாட்சி மீனாட்சின்னு சொல்லிட்டு அழுது புலம்ப உடனே பூமி முத்தலகு கிட்ட மீனாட்சி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கா, வாங்க நாமளே இப்போ அங்க போகலாம்னு சொல்லிட்டு முத்தலகோட குடும்பத்துக்கிட்ட சரவணனை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு உடனடியா முத்தலக கூட்டிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஸ்வேதாவும் ஸ்வர்ணத்துக்கிட்ட சொல்லி மீனாட்சி பாப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கான எல்லா ஏற்பாடும் செய்ய உடனே அஞ்சலியும் நானும் கூட வரேன்னு சொல்லி வர உடனே ஸ்வர்ணமும் இன்னுமே செம்ம கோவத்தோட இவளோட நிலைமைக்கு நீ தான் காரணம், இப்போ நீ ஏன் கூட வரேன்னு சொல்றியா, ஒழுங்கு மரியாதையா நீ மீனாட்சியை விட்டு தள்ளி ஏறுன்னு சொல்லிட்டு அந்த கார்ல ஏறி போனது மட்டும் இல்லாம கூடயே தனத்தையும் கூட்டிட்டு போறாங்க. தனமும் மீனாட்சி பாப்பாவோட நிலைமையை நினைச்சு செம்மையா கதறி அழுதுகிட்டே கார்ல போயிட்டு இருக்க. அப்ப இதை பார்த்துட்டு ரொம்பவே பதறி போன அஞ்சலியும் அவங்க அம்மா ரெஜினா கிட்ட அம்மா இப்ப என்னமா பண்றது, என் பாப்பாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையோன்னு சொல்ல உடனே ரெஜினாவும் நான் அப்பவே சொன்னல நீ எடுக்கிற இந்த முடிவால என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நீ தான் ஃபேஸ் பண்ணணும்னு, இப்ப பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனையை நீ உண்டு பண்ணிருக்கான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச அந்த குழந்தை இறந்தாலும் இறந்துரு போலேன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி ரொம்பவே பதட்டப்பட்டு அம்மா தயவு செஞ்சு இப்படி மட்டும் சொல்லாதான்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. உடனே ரெஜினாவும் சரி சரி அழாத வா நாமளும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்களோட கார்ல அஞ்சலி கூட்டிட்டு அதே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் முன்னாடி கார்ல போன ஸ்வேதாவோ குழந்தைய ஒரு வழியா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டரோ வேற யாரும் கிடையாது, முத்தலகுக்கு பிரசவம் பார்த்து இது வரைக்குமே அஞ்சலிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அந்த டாக்டர் தான். அது மட்டும் இல்லாம மீனாட்சி பாப்பா இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு அந்த டாக்டர் செம்மையா பதட்டப்பட்டது மட்டும் இல்லாம உடனடியா அவங்க மீனாட்சி பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தை எப்படி மயங்குச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விசாரிக்கும் போதுதான் அந்த டாக்டருக்கு குழந்தை ஒரு நாள் ஃபுல்லா எதுவுமே சாப்பிடாம இருக்குன்ற விஷயம் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துக்கு காரணம் அஞ்சலின்ற விஷயமும் அவங்களுக்கு தெரிய வர உடனடியா அவங்க பண்ண தப்பா நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாம அஞ்சலிக்கு கரெக்டான பாடத்தை நம்ம புகட்டியே ஆகணும், ஏன்னா இது ஒரு குழந்தையோட உயிர் சம்பந்தமான விஷயம். இவ போக போக குழந்தைய பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம அவளோட சுயநலத்துக்காகவே யோசிச்சுட்டு இருக்கா. இப்படியே நடந்துட்டு இருந்துச்சுன்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த குழந்தைய அவ கொன்னாலும் கொண்டுடுவான்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்க மேல கோவப்பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம மீனாட்சி பாப்பாவுக்கு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனா அப்ப கரெக்டா பூமி முத்தலக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர உடனே ஒரு அம்மாவோட தாய் பாசத்தோட ஓடி வந்து மீனாட்சி பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு முத்தலுக்கு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்து அந்த டாக்டரும் உண்மையான தாய் பாசம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு முத்தலக பார்த்துட்டு இருக்க. அப்ப பக்கத்துல தனமும் அதே மாதிரி அழுதுட்டு இருக்க. உடனே அவங்களுமே தனத்தோட நிலைமையும் புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம தனத்தை அவங்களோட ரூமுக்கு தனியா கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடியே முத்தலுக்கு கிட்டயும் பூமி கிட்டயும் இப்போ குழந்தை ஸ்டேபிளா இருக்கா, அதனால நீங்க இதுக்கப்புறமா அவளை நினைச்சு கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு தான் போறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் ரூமுக்கு போயிட்டு தனம் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கதை நம்ம சரி செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ண டாக்டரோ அழுதுட்டு இருக்க தனத்துக்கிட்ட இந்த மீனாட்சி பாப்பா உங்களோட குழந்தைன்னு நீங்க நினைக்கிறீங்க அதானே அப்படின்னு சொல்லி கேட்க உடனே தனமும் ஆமா அவ என்னோட குழந்தை தான், ஏன்னா அவங்க என்னோட புருஷன் கிட்ட இருந்துதான் குழந்தைய வாங்கியிருக்காங்க, அதை நானே கண் கூட நேர்ல பார்த்தது மட்டும் இல்லாம அவங்க பேசினதை கேட்கவும் செஞ்சேன். அது மட்டும் இல்லாம அந்த அஞ்சலிக்கெல்லாம் தாயா இருக்க தகுதியே கிடையாது, அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு என்னோட குழந்தைய கொடுத்துட்டு என்னோட புருஷன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான், அவன் பணத்தாசையில பண்ணிட்டானாலும் இதுக்கப்புறமா அவன் என்னோட குழந்தைய அவகிட்ட விட்டு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கதற உடனே அந்த டாக்டரும் நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி அஞ்சலிக்கு குழந்தைக்கெல்லாம் தாயா இருக்க தகுதியே கிடையாதுதான், ஆனாலும் அஞ்சலி கிட்ட இருக்க குழந்தை உங்களோட குழந்தை கிடையாது, அது எனக்கு 100% நல்லாவே தெரியும்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு தானோ செம்மையா ஷாக் ஆயிட்டு டாக்டரை பார்க்க உடனே டாக்டரும் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் தான், ஆனாலும் அந்த தப்பை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணணும்னு இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா நடக்கிற எல்லா விஷயமும் பார்த்தா நான் பண்ண தப்பே ஒரு குழந்தையோட உயிரை பறிச்சிடும் போல இருக்கு, அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நான் பண்ண தப்புக்காக குற்ற உணர்ச்சியில தவிச்சிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம அந்த கடவுளே நான் பண்ண தப்புக்கான தண்டனையை எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்த விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமாவும் நான் ஒரு தாயோட கஷ்டத்துக்கு காரணமா இருக்க போறதில்ல, அதனாலதான் உங்ககிட்டயுமே உண்மையை சொல்லணுன்ற முடிவுக்கு வந்துட்டேன், அது மட்டும் இல்லாம நான் சொல்ல வேண்டிய உண்மையை வேற ஒருத்தங்க கிட்ட முழுசா சொன்னதுக்கு அப்புறமா உங்களோட குழந்தை எதுன்றத நான் உங்ககிட்ட சொல்றேன், அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரியே மீனாட்சி உங்களோட குழந்தை கிடையாது, தயவு செஞ்சு நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் பொறுமையா இருங்க, எல்லா உண்மையும் இன்னைக்கே வெளிவரும், அதுக்கான வாக்க நான் உங்களுக்கு தரேன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு தானோ செம்மையா ஷாக் ஆயிட்டு டாக்டர் கிட்ட நீங்க சொல்றதை நான் எப்படி நம்புறதுன்னு சொல்லி கேட்க உடனே டாக்டரும் தனத்துக்கிட்ட உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குல்லன்னு சொல்லி கேட்க உடனே தனமும் ஆமான்ற மாதிரி தலையாட்ட உடனே டாக்டர் அந்த கடவுளே ஏன் மூலயமா உங்க குழந்தைய உங்ககிட்ட சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னோட வாயிலிருந்து வர வச்சிருக்காங்கன்னு நீங்க நினைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்ல உடனே அதை கேட்ட தனமும் டாக்டர் மேல நம்பிக்கை வச்சது மட்டும் இல்லாம நான் உங்களை தான் முழுசா நம்பியிருக்கேன், தயவு செஞ்சு என்னை ஏமாத்திராதீங்க, என்னோட குழந்தைய எப்படியாவது என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டு கையெடுத்து
கும்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்போ இதை பார்த்த டாக்டரும் ஏதோ ஒரு முடிவோட அப்படியே உட்கார்ந்துருக்க. அப்ப கரெக்டா அங்க வந்த அஞ்சலியும் ரெஜினாவும் உடனடியா டாக்டர் ரூமுக்கு வந்துட்டு அவங்க கிட்ட குழந்தைய பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவ உயிரோட தானே இருக்கான்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்ல உடனே இந்த வார்த்தையை கேட்டுட்டு டாக்டர் செம்ம ஆத்திரத்தோட ரெஜினாவை முறைச்சு பார்க்க அஞ்சலியோ என்னாச்சு சொல்லுங்க, என்னோட பொண்ணு எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்க உடனே டாக்டர் அவ உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நல்லாவே இருக்க மாட்டா, அதனாலதான் இதுக்கப்புறமா அவளை உங்ககிட்ட நான் விட்டு வைக்க மாட்டேன், அவளோட அம்மா கிட்டே அவளை நான் சேர்க்க போறேன். அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் நான் பண்ண தப்புக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டேன், இதுக்கப்புறமா நீங்க அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே நான் எல்லார்கிட்டயுமே எல்லா உண்மையுமே சொல்ல போறேன். ஏன்னா நான் பண்ண அந்த தப்பால இப்போ ஒரு குழந்தையோட உயிரே ஆபத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அஞ்சலியை திரும்பி பார்த்துட்டு உனக்குலாம் தாயா இருக்க தகுதியே கிடையாது, இதுக்கப்புறமாவும் நீ மீனாட்சி பக்கத்துல போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு உடனடியா அங்கிருந்து செம்ம கோபத்தோட கிளம்பி போறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், டாக்டர் ஒரு வழியா உண்மையை உலகத்துக்கு சொல்லணும்ன்ற முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாம அஞ்சலி கிட்ட அந்த குழந்தை இருக்கிறது சரியான விஷயம் கிடையாதுன்றத புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்க தனத்துக்கும் அவங்களோட குழந்தைய அவங்க கிட்ட ஒப்படைப்பான்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசாகும்னு சொல்லிட்டு யோசிக்காத அஞ்சலியோ நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு செம்ம ஷாக்கோட இருக்கிறது மட்டும் இல்லாம உண்மையை சொல்ல போற டாக்டரை பார்த்து ரொம்பவே பயப்படவ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டாக்டர் ஒருவேளை உண்மையை மட்டும் சொல்லிட்டாங்கன்னா அஞ்சலி ரெஜினாவோட நிலைமை என்னதான் ஆகும். அது மட்டும் இல்லாம முத்தலகுக்கு மட்டும் மயங்கி கிடைக்கிற ரொம்பவே பரிதாபமா இருக்கிற மீனாட்சி தன்னோட குழந்தைன்ற விஷயம் தெரிஞ்ச அந்த மீனாட்சி இவ்வளவு கஷ்டப்பட காரணமா இருக்க அஞ்சலியும் ரெஜினாவையும் அவங்க என்னதான் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பூமியோட ரியாக்ஷன் என்னவாதான் இருக்கும், அவங்க அஞ்சலியை என்னதான் பண்ண போறாங்க, அதுக்கும் மேல பேச்சுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்ச அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.